பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்ல நினைச்சவங்க அவர் சங்கிலாம் கிடையாது, சங்கின்னு சொன்னோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா பிஜேபி பற்றி அவருடைய பார்வை வேறையா இருக்கு. கிட்டத்தட்ட என்னுடைய பார்வை இருக்கு. பிஜேபி நம்பர் 1 பார்ட்டின்னு சொன்ன உடனே நீங்க எப்படி என்னையே சங்கின்னு சொல்லி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்களோ அத மாதிரி அவரே சங்கின்னு சொல்லி சொல்றீங்களோ. அப்ப நீங்களும் சங்கி இல்லையா சார்? பிஜேபி நம்பர் 1 கட்சின்னு சொன்னா சங்கி அப்படின்னா அது வந்து பார்க்கிற பார்வையில் இருக்க கோளாறே தவிர சொல்ற ஒரு பார்வையில் இந்த கோளாறு. ஆனா அவர் செய்த விஷயங்கள்லாம் வந்து இந்த கட்சியினுடைய பார்வையோட தான் அல்லது ஒரு சங்கியினுடைய பார்வையா தான் இருக்குன்னு தானே நிறைய சொல்லுங்க. ராமர் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ராமர் கோவிலுக்கு தேவேந்திரன் போயிட்டு வந்தார். ரஜினிகாந்தினுடைய எண்ணத்தை தான் அவர் மகள் பிரதிபலிச்சிருக்காங்க, அப்படி பார்க்கலாமா? எங்க அப்பா ஆன்மீகவாதி, எல்லாருக்கும் பொதுவானவர், அதை சொல்ல வந்தாங்க. பாஜக ஆதரவாளர்கள், RSS ஆதரவாளர்கள், ரஜினி குடும்பம் தன்னுடைய வேலையை காட்டிடுது. அவங்க அரசியலுக்காக இல்ல படத்து ப்ரமோஷனுக்காக இப்படி பேசிட்டாங்க. குருமூர்த்தி அவர்கள் துக்ளக் விழாவில் பேசும்பொழுது அண்ணாமலையை முதலமைச்சர் கேண்டிடேட்டா ரஜினி யோசிச்சிருந்தாரு, சொல்லியிருந்தாருன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு காட்டுறதுக்காக ஒரு வேலை இதை பேசி குருமூர்த்தி சார் தானே சொன்னார், ரஜினி சார் சொல்லி அது ஒரு மறுக்கவும் இல்லை. இல்ல ரஜினி சார் எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? ரஜினி சார் சொன்னாதான் கணக்கு. ரஜினி சாருடைய மகள் சொன்னாங்க, நம்ம ஏத்துக்கணும். ஒருவேளை அதுக்கு வந்து சமன்படுத்துறதுக்காக இந்த வாதத்தை இப்படி வைக்கிறாங்க. விஜயகாந்த் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் கட்ஸோட புல்லா போடாம நெத்தியில விபூதியோட போய் உட்கார்ந்துருப்பாரு ரம்ஜான் நோம்புல. அவர் சுத்தமான ஆன்மீகவாதி, சுத்தமான ஹிந்து ஆன்மீகவாதி. அவரையும் ரஜினிகாந்தையும் சுத்தமான ஹிந்துக்கள். ஏன் அப்ப ரஜினி ஏன் சங்கியா இல்லைன்றத அவர் தெளிவுபடுத்த வேண்டிய இடம் அவர் சொல்லவே இல்லையே. அவர் மகள் சொல்றாங்க தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய செயல் எடுபடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா எடுபடாம போயிருமா? எங்க அப்பா சங்கி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் சங்கிகளுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பேச்சு அப்படியே சொல்றாங்க. உடனே தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரே வராதா? அவங்களுடைய குடும்பத்தில் இருந்தோ அல்லது அவரோ இல்ல நான் சங்கி இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு வராங்கன்னா இப்ப அந்த அரசியல் இங்க செட் ஆகலைன்னு பொருள் வந்துருது இல்ல. தனியா நிக்குதுல, பிஜேபி வளர போய் தானே திருமாவளவன் அவர்கள் அப்படி சொல்றாரு, விடாம பிரச்சாரம் பண்றாரு. எதுக்கு சொல்றாரு? இல்லாத ஒரு கட்சிக்கு எதுக்கு பிரச்சாரம் பண்றீங்க? விடுதலை சிறுத்தைகள் மாநாடா பிஜேபிக்கு எதிர்ப்பு, இளைஞரணி திமுக மாநாடா பிஜேபிக்கு எதிர்ப்பு. இப்படி ஒரு இம்பாக்ட் இருக்குன்னா சங்கின்னு ஒண்ணு ஏன் பதறி அவங்க மறுக்க வேண்டிய நிலைமை வரும்? நாளைக்கு நாம் தமிழர் வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருச்சு, அப்ப நான் நாம் தமிழர் கட்சி அவர் சொல்லணுமா? என்ன எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ரஜினிகாந்த் ஒவ்வொரு தேர்தலையும் சமிஞ்சியை கொடுத்தவர். 96 தேர்தலில் நேரடியாக அதிமுக ஆட்சியை விமர்சிக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு பார்வையை அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. இன்னும் 2-3 மாசத்துல தேர்தல் நடக்கும்போது அப்பா வந்து சங்கி இல்லைன்னு மகள் மூலமா சொல்றாங்க. அதை ரஜினி இன்ட்ரெஸ்ட் பண்றாருன்னா அப்ப இப்ப என்ன சமிஞ்சியை கொடுக்குறாரு? அவர் வந்து சமிஞ்சியை கொடுத்தது வந்து லால் சலாம் படம் நல்லா ஓடணுங்கிறது. அவர் இந்த சமிஞ்சியை பட ப்ரமோஷனுக்காக. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். சார், லால் சலாம் பட விழாவில் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்பாவை எல்லாரும் சங்கின்னு சொல்றாங்க, கோவம் வருது, அவர் சங்கியெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது சமூக வலைதளங்களில் பெரும் பேசு பொருளாக மாறி இருந்துச்சு. அது குறித்து உங்களுடைய பார்வை? அவங்க வந்து ஒரு பொது புத்தியில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சொன்ன விஷயம் அது. அவங்க வந்து என்ன சொல்ல நினைச்சாங்களோ அதை அவங்க சரியா சொல்லலை. அவங்க சொல்ல நினைச்சது என்னன்னா, எங்க அப்பா எல்லாருக்கும், அதை தான் இன்னைக்கு தலைவரே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்ல அவரே சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் பொதுவானவர், ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்ல நினைச்சவங்க அவர் சங்கிலாம் கிடையாது, சங்கின்னு சொன்னோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு. அது சங்கிலாம் கிடையாதுன்னு சொல்றது மூலமாகவும் சங்கினோடனே கோவம் வந்துருச்சு சொல்றது மூலமா என்னன்னா, சங்கிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை போன்ற தோட்டம். அது வந்து அந்த வார்த்தையை அவங்க சொல்லலை, அந்த அந்த அப்படி ஒரு தோற்றம். அப்படித்தானே வந்து சமூக வலைதளங்கள் உங்களை மாதிரி நண்பர்களாக தானே பண்ணுறீங்க. அது வந்து சங்கின்னு நீங்கள் சொல்ல, 200 ரூபா ஊப்பின்னு அவங்க சொல்ல, அது தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அந்த சங்கி அப்படிங்கிறது ஆக்சுவலாக அந்த எங்கேருந்து வந்துச்சுங்க, அந்த ரூட்டை நம்ம தெரிஞ்சுப்போம். அது வந்து RSSங்கிறது ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங். ஸோ அந்த சங்கம் அப்படிங்கிறது சங்கத்தோடைய பூரா பிரான்ச்சஸாக தான் விஸ்வந்து பரிஷத்துலேருந்து, பிஜேபிலேருந்து, ABVPலேருந்து எல்லா இயக்கங்களும், தொழிலாளருக்கான வந்து எல்லாமே வந்து நிற்கிது. அப்போ அது அத்தனையுமே சேர்ந்து தான் சங்கம். ஸோ சங்கத்துடைய மெம்பர் சங்கி அப்படிங்கிற கணக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல டிப்பிக்கல் சான்ஸ்கிரிட் வார்த்தை. அதுக்கு அர்த்தம் சங்கத்தின் உறுப்பினர் அர்த்தம். RSS வாதிகள் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அதுக்கு ஆக்சுவலாக டெக்னிக்கல் அர்த்தம் வந்து சங்கத்தின் உறுப்பினர்கள் தான் அதுக்கான அர்த்தம். அது நம்ம வந்து RSS பற்றி அதான் சங்கம்னு சொல்றதுனால அது வந்து சாதிக்கலாம். அப்போ RSS காரர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அவங்க சொன்ன டோன் இருக்குல்ல, நம்ம எப்பயுமே சொல்லணும்ல, நம்ம வந்து ஒரு பேருக்கு வந்து நான் என்ன தாழ்த்தப்பட்டவன்னு நினைச்சிங்களா அப்படின்னு திரு தயாநிதிமாறன் சொல்லும் போது அப்போ என்ன டோன் அப்படிங்கிறது அங்கே தெரியல. நான் தாழ்த்தப்பட்டவர்கள் மாதிரியே கஷ்டப்படுறாங்கப்பா அப்படின்னு அங்கே வேற டோன் வருது. ஒரே வார்த்தை தான், அது என்ன டோன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த கணக்கு. அப்போ இவங்களுடைய டோன் வந்து தப்பாக இறங்கிடுச்சு. அவங்கெல்லாம் மேடை பேச்சாளர் கிடையாது, அவங்கெல்லாம் சினிமாக்காரங்க, சினிமா கணக்கு கூட நிற்கிறவங்க தான். மேடை பேச்சு வந்தவங்கனால அப்படி பெருசாக நம்ம தப்பாக நினைக்க வேண்டியது. அதுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டார், அவ்வளோதான். அவங்க வந்து
இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த சங்கி 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 சங்கிங்கிற வார்த்தையை வச்சுட்டு அதே டோனில் நம்ம அப்பாவே சொல்கிறாங்களே அப்படிங்கிறனால எங்கள் அப்பா சங்கிலாம் கிடையாது தெரியுமில்ல அப்படிங்கிற சொன்னாங்க தவிர சங்கி அப்படிங்கிற விஷயத்தை இழிவுபடுத்துகிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இல்லை. ஆனா சங்கிங்கிறது ஒரு அரசியல் பார்வை கொண்டது இல்ல. இந்த அரசியலை பார்க்கிறவங்க அல்லது பேசுறவங்கலாம் சங்கி அரசு. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அப்போ வந்து அவர் பிஜேபி காரரா, அவர் ஆர்எஸ்எஸ் காரரா, அப்படி அப்ப எங்க அப்பாவை ஆர்எஸ் நம்ம சங்கிங்கிற வார்த்தையுடைய அந்த இழி மீனிங் ஒன்று வந்து உள்ளார்ந்து ஒன்று போகுது. அந்த சென்ஸ்ல அவங்க சொல்லலாம். ஆனால் அப்படிதான் பதிஞ்சிருச்சு. அதனால தான் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால தான் தேவேந்திரன் நீங்க வந்து நிற்கிறார். ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின் வருது. அது வந்து ஒரு பாயிண்ட். ஸோ இழிவுபடுத்துறது நோக்கம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த சென்ஸில் தான் அவங்க சொல்லிட்டாங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். பொது புத்தியில் அப்படி தான் வந்தது. அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து அவர் பிஜேபி காரரா ஆர்எஸ்எஸ் காரரா அப்படின்னு நம்ம அப்படி வச்சுருவோம். நான் அறிந்த வகையில் நான் ஒரு பத்திரிகையாளனா ஒரு 25 வருஷமா திரு ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க வழியில் எனக்கு தெரிஞ்சே அவர் பகிரங்கமாக ஊரறிஞ்சே, எனக்கு தெரிஞ்ச முடியல, ஊரறிஞ்சே அவர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாரு, அவர் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்காரு, அவர் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்காரு. ஸோ ஒரு நபர் 3 கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாரு. அது உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் எப்படி நம்ம ஒரு கட்சியோட அடையாளப்படுத்த முடியும்? அவர் வந்து நதிநீர் இணைப்பு என்னுடைய பிரதானம் சொல்லிட்டு தனியாக அதுக்கு ஒரு உண்ணாவிரதம் இருந்தவர். 1 கோடி ரூபா நான் வந்து இதுக்கு சொல்கிறவங்களுக்கு நான் அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னவர். அந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு நோக்கம் கொண்டவர். அவர் வந்து ஒரு கட்சியில் அடையாளப்படுத்த முடியாது. ஆனால் பிஜேபி பற்றி அவருடைய பார்வை வேறையா இருக்குது. கிட்டத்தட்ட என்னுடைய பார்வை இருக்குது. அதாவது எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி, நம்பர் 1 கட்சி, எமர்ஜிங் கட்சி, தமிழ்நாட்டிலையும் பயங்கர ஸ்ட்ராங்காக. இதெல்லாம் அவர் கேட்டால் இன்னைக்கும் ஆமாம்பார். நீங்கள் நாளை கழிச்சு காலையில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் ஆமான்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு போய் சொல்லி பழக்கம் கிடையாது. அவர் வந்து அதை வேண்டாமே வேண்டாமேன்னு சொல்லிட்டு போனாலும் போவாரே தவிர உங்கள் கருத்து என்ன சார் நீங்கள் மடக்குனீங்கன்னா பிஜேபி சார் நம்பர் 1 பார்ட்டின்னு சொல்லுவார். அவருக்கு எந்த குழப்பமும் கிடையாது. அவ்வளோதான். அப்போ பிஜேபி நம்பர் 1 பார்ட்டின்னு சொன்ன உடனே நீங்கள் எப்படி என்னையே சங்கின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை மாதிரி அவரே சங்கின்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப நீங்களும் சங்கி இல்லையா சார்? நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். நம்புங்க நம்ப போங்க. நான் எதுக்கு உங்கள்ட்ட நெஞ்சு கழிச்சு காட்டணும்? நீங்க என்னை சங்கின்னு சொல்லிட்டு இருங்க. நான் உங்களை ஒரு நாள் 200 ரூபா ஊப்பின்னு சொல்ல மாட்டேன். சாணக்கியாலந்தோ ரங்கராஜ் பாண்டேட்டந்தோ ஒரு நாளும் என்னை விமர்சிப்பவர்களை நீ 200 ரூபா ஊப்பின்னு எனக்கு தெரியாதா, நீ யாருன்னு தெரியாதா, நீ ரெட் லைட் மீடியா, இதை நான் சொல்லவே மாட்டேன். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு. எங்களுக்கு அதில் எந்த குழந்தை. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். நான் என்னுடைய வேலையை பார்க்குறேன். காலம் பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாரதி வந்து ஒரு பெரிய பாரதியோடலாம் அவர் பெரும் தப்பா நினைச்சுறாங்க. பாரதி ஒரு பெரும் கவிஞனாங்கிறது அந்த காலத்துல குழப்பம் வந்தது. ஏற்பே இல்லாம வந்தது. வைரமுத்து சொல்றாரு அவர் உடலில் வைத்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லைன்றார். அவ ஒரு 10-12 பேருடைய இறுதிச் சடங்கு செய்ய கூட ஆள் இல்லாமல் இருந்த பாரதி தான் இன்னைக்கு நம்ம உலகம் முழுக்க பார்க்குறோம். ஸோ என்னன்னா அன்னைக்கு தெரியாது. ஒரு சாக்ரட்டிஸ்ல நீ யாரை பார்த்தா அன்னைக்கு பின்னாடி தெரியும். நம்ம அதை பார்த்து நமக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து நமக்கு எந்த அவசரம் இல்லை. நான் வந்து இன்னைக்கு என்னை வந்து நான் தான் நடுநிலை பத்திரிகையாளர் நடு சென்ட்ரல் நான் இருக்கேன். அதெல்லாம் என்னுடைய வேலையில் நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டே இருக்கேன். காலம் பல்சு நான் வந்து திமுக ஜெயிக்க சங்கி வந்து 2021 திமுக ஜெயிக்க எப்படி சொல்லுவாரு? சாணக்கியால ரங்கராஜ் பாண்டே சொன்ன வீடியோ உங்க சேனல் இருக்கு. அப்ப ஒரு சங்கி வந்து எப்படி சொல்லுவாரு? இன்னைக்கு நேற்று ஒரு கருத்து கணி போட்டிருக்கேன், நான் இன்னைக்கு ஒரு கருத்து கணி போறேன். நம்ம பேசிட்டு அதுல நான் என்ன பிஜேபி தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சின்னு சொல்லியிருக்கேன். அப்படித்தானே சொல்லணும். திரு அண்ணாமலை தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சி எதுன்னு என்ன சொல்லுவார்? அவரு ஃபர்ஸ்ட் டிஎம்கே சார், செகண்ட் ஏடிஎம்கே சார், தேர்டு நாங்களான்னு போட்டு அப்படி சொல்லுவாரா? மக்கள்கிட்ட இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா தெரியும். சொல்லுவாங்கன்னா நாங்க தானே நம்பர் 1 கட்சி தான் சொல்லுவார். நம்பர் 1 எதிர்கட்சி யாரு? நாங்க தான். நம்பர் 1 கட்சி யாரு? நாங்க தான். அதான் சொல்லுவார். ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்காரா? அவ்வளவுதான் பாயிண்ட். ஸோ திரு ரஜினிகாந்த் அவர்கிட்ட வந்து நம்பர் 1 கட்சி எதுனா பிஜேபின்னு சொல்லுவார். ஆல் இந்தியா லெவல்ல. தமிழ்நாட்டில் எதுனா டிஎம்கேன்னு சொல்லுவார். இவ்வளவுதான் பாயிண்ட். நான் தமிழ்நாட்டில் எது நம்பர் 1 கட்சி டிஎம்கேன்னு சொல்லுவேன். தலைவர்கிட்ட போய் நம்ம நம்பர் 1 கட்சி எதுனா டிஎம்கேன்னு சொல்லுவார். தமிழ்நாட்டில். ஆல் இந்தியாவில் எதுனா பிஜேபி வித் காங்கிரஸ் எங்க இருக்குன்னா வாஸ்ட் டிஃபரன்ஸ். எங்கேயோ தள்ளி ஐஎன்டி கூட்டணி நடந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப ஒரு பிஜேபி நம்பர் 1 கட்சின்னு சொன்னா சங்கி அப்படின்னா அது வந்து பார்க்கிறவர் மனசுல இருக்கக்கூடிய பார்க்கிற பார்வையில் இருக்க கோளாறே தவிர சொல்ற ஒரு பார்வையில் இந்த கோளாறு. ஸோ அப்போ அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்றாரு. அதனால அவரை சங்கின்னு நினைச்சுக்காதீங்கன்னு அவங்க மக்கள் வந்து அது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா அவர் செய்த விஷயங்கள்லாம் வந்து இந்த கட்சியினுடைய பார்வையோட தான் அல்லது ஒரு சங்கியினுடைய பார்வையா தான் இருக்குன்னு தானே நிறைய செஞ்சாரு சொல்லுங்க. நம்ம ராமர் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ராமர் கோவிலுக்கு தேவேந்திரன் போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்தாரா இல்லையா சொல்லுங்க. ஞான் நேரில் இருக்கீங்க. நியூஸுக்காக போயிட்டு வந்தது. அவர் வியூஸுக்காக போயிட்டு வந்தாரு. நீங்க எதுக்கு போயிட்டு வந்தீங்க? நீங்க போயிட்டு புறம்போது காட்டு வந்தீங்களா? சாமி கும்பிட போகும்போது ஏன் போனீங்க? நீங்க நியூஸுக்காக போனீங்க, கவரேஜ் போனீங்க, கவரேஜ் முடிஞ்சது, பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச், இவர் ஸ்பீச் எல்லாம் கவர் பண்ணீங்க, கூட்டம் நல்லா இருந்துச்சு, வெளியே வந்துட்டீங்க. எதுக்கு பஸ்ல ஏறி சாமி கும்பிட வாங்க சொன்னோம்? எதுக்கு உள்ள சாமி கும்பிட போனீங்க? பத்திரிகையாளர்களும் அழைச்சிட்டு போனாங்க. அவ்வளவுதான் பாயிண்ட். அவருக்கு இன்விடேஷன் வந்துச்சு, போனார். அவருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட வேண்டியதில்ல, சாமி கும்பிட்றதுக்கு எது கூப்பிடணும்? இப்போ எனக்கெல்லாம் இன்விடேஷன் வரல, நான் நேராக போய் நிற்பேன். நான் எனக்கு என்ன பிரச்சனை? இந்த சாமி கும்பிட்றதுக்கு யார் இன்வைட் பண்ணோம்? அவரை இன்வைட் பண்ணாங்க. இந்தியா முழுக்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் ஏற்கனவே வேற பேட்டில் சொன்ன மாதிரி அம்பானி வந்து உட்கார்ந்துருந்தாரு. அவர் சங்கியா? என்ன கணக்கு? அப்புறம் அமிதாப் பச்சன் உட்கார்ந்து. அமிதாப் பச்சன் யாருன்னு தெரியுமா? அவர் காங்கிரஸ் கட்சியில் ராஜீவ் காந்தியுடைய கழுதகை நம்பர் ஃபேமிலி ஃப்ரெண்டு தெரியுமா? அவர் ஒரு ஒய்ஃப்லாம் யார்கிட்ட எம்பியா இருந்தாங்கன்னு தெரியுமா? என்ன கணக்கு?
அப்ப அவர் ஏன் உட்கார்ந்துருக்கிறாரு? நம்ம யாரு போய் நின்னாலும் பிரச்சனை தான். ஒரு முஸ்லீம் இமாம் சங்க தலைவர் உட்கார்ந்திருந்தார் தெரியுமா? இந்தியாவுடைய இமாம்கள் சங்க கூட்டமைப்போட தலைவர் அங்க உட்கார்ந்தார், பேட்டி கொடுத்திருக்காரு. ஏஎன்எலுக்கு நீங்க போய் பாருங்க. இதுதான் சிறப்பு அழைப்பாளர்களா வந்திருந்தாங்க. அவர் சங்கியா? மீசை இல்லாம தாடி வச்சுட்டு குல்லாவோட அவருடைய கெட்டப்ல அவராவே வந்து நின்னாரு. அவர் எங்க இங்க இந்த பிஜேபி குரூப் சங்கம் குரூப்னு போட்டு மாறு வேஷத்துல வரல. அவராவே வந்தார். இதுதான் புதிய இந்தியான்னாரு. எது ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹார்மனி தான் வந்து எங்களுடைய மதம் அப்படின்னாரு. அப்ப அவர் சங்கியா? அயோத்தி கோயிலுக்கு போனார்னு சங்கின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்யணும்? அப்ப சீக்கியர் கோயிலுக்கு போனாரு மன்மோகன் சிங், என்ன செய்வீங்க? என்ன சொல்லுவீங்க அவரை? தமிழக முதலமைச்சர் வந்து இந்து மத பண்டிகை தவிர மற்ற எல்லாத்த பத்தியும் பேசுறாரு. அவர் என்ன சொல்லுவீங்க? நீங்க அவரையில படுத்துங்க, அவருக்கு ஒரு பேர் சொல்லுங்க. இந்து மதம் மட்டும் சொல்ல மாட்டேன், மற்ற எல்லா மதத்தையும் சொல்லுங்க, அதுக்கு ஒரு பேர் சொல்லுங்க. கோயிலுக்கு போனாருங்கிற ஒரு சங்கின் காரணமா சொல்லுவீங்களா? எவ்வளவு பலவீனமான வாதம் இருக்கு. எவ்வளவு பேரை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆனா 8000 யார் யார் போனாங்கன்னு 8000 பேர் நீங்க கண்ணால பாத்திருக்கீங்க. நான் சாட்சி கிடையாது, நீங்க தான் சாட்சி. நிக்க இடம் கிடையாது. உட்கார்ந்து இருந்தவங்க பூரா விஐபி. அப்படி 8000 பேர் கற்பனை பண்ண முடியுமா சார்? ஒவ்வொருத்தரும் ஸ்ரீ ரவிசங்கர் அவர் தனியா போட்டாருன்னா 1 லட்சம் பேர் வந்திருப்பாங்க சார். பாபா ராம்தேவ் அவர் தனியா கூட்டா 1 லட்சம் பேர் வந்திருப்பாங்க சார். எவ்வளவு பெரிய ஆட்கள் அந்த வெயில நின்று இருந்தாங்க. நீ கண்ணால பாத்தீங்களா இல்லையா? அப்ப இத்தனை லட்சம் பேரை திரட்டக்கூடிய ஒவ்வொருத்தரும் விஐபி. அம்பானிக்கு வந்து இசட் பிளஸ் சார். அவர் வந்து கியூல நிக்கிறார் சார் ஒய்ஃபோட. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இந்தியா முழுக்க திரண்டு வந்த ஒரு புத்தெழுச்சி நிகழ்ச்சி அது சார். நிறைய பிரபலங்களை கூப்பிட்டும் போகல இல்ல, நிறைய பேர் நான் கழுத்து பிடிச்சு கூப்பிட முடியுமா சார்? ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடவே வேண்டாம் நான் சொல்றேன். கூப்பிட்டும் போலன்னா அவங்க பெருந்தன்மை வச்சுக்கோங்க, வீரம் வச்சுக்கோங்க, வீம்புன்னு வச்சுக்கோங்க. யூ டேக் இட். ரஜினி சார் எப்படி சங்கி ஆறாரு? கோயில் போனாரா? அது இல்லை. இவ்வளவுதான் பயன். கோயிலுக்கு எல்லாரும் போகணும். நாளை எலெக்ஷன் வந்தோன்னா எல்லாரும் போவாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கு. அண்ணன் ராகுல் காந்தி நெத்தி நிறைய பட்டையை போட்டு நரேந்திர மோடி மாதிரியே போறாரு. அதுக்கு என்ன செய்யறது? அப்ப அவர் என்னது சங்கியா? வேறு பேர் சொல்ல போறீங்களா? அவர் கோயிலுக்கே போலன்னு சொல்லுங்க. நான் பூணூல் போட்ட பிராமணன் சொன்ன, கவுல் பிராமணன் சொன்னாரா இல்லையா? ஏன் சொல்றீங்க அவரை? நரேந்திர மோடி பிராமணா? நீங்க வந்து உங்களுடைய கட்சியில் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும். நீங்க பிராமணுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்தானா பிரபலமானவர்களா நீங்களாம்? அப்ப நீங்க யாருக்கு எதிராக எடுத்துருக்கணும்? யாருக்கு ஆதரவா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து நான் இவரை வந்து நம்ம கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சிருப்பாங்கன்னு மம்தா பானர்ஜி சொல்றாங்க. மம்தா பானர்ஜி யார் தெரியுமா? கேஸ்ட்ல தேடி பார்த்துக்குங்க. அவங்க சொல்லிட்டாங்க பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர். ஒத்துக்கிட்டீங்களா? எங்களை வந்து இந்தியில பேச சொல்றாரு, எங்களை இந்தியில பேச சொல்றாருன்னு சொன்னீங்களே. நான் சொல்றேங்க, மல்லிகார்ஜுன கார்கே தாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டேட். ஒத்துக்கிட்டா ஒட்டுங்க, கூட்டணி வெளியே போற சொல்ல முடியாதானே? பட்டியலின சமூகத்துக்காக போராடக்கூடியவர், சமூக நீதிக்காக போராட செஞ்சிருக்க முடியாதானே? மல்லிகார்ஜுன கார்கே தான் எங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டேட். இஷ்டம்னா ஒத்துக்க வெளியே போறேன் சொல்லுங்க. அது இல்லைங்க சமூக நீதிக்கான போராட்டம். அண்ணன் திருமாவளவன் கூட்டத்தில் போறதா போராட்டம்? நீங்க உங்களை அவரை பாராட்ட, அவர் உங்களை பாராட்ட, அதுதான் போராட்டமா? இங்க போய் நின்று சொல்லுங்க. நீங்க செஞ்சிருக்கலாம்ல. அப்ப நான் பிராமணன் சொல்றவர் உங்களுக்கு சமூக நீதியா தெரியல. நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட டிவிக்கிற குடும்பத்துல வந்தவன் சொல்றது உங்களுக்கு வந்து மோசமா தெரியுது. வடக்குல இயல்பாவே கேஸ்ட வந்து வெளிப்படுத்திப்பாங்க எல்லாருமே, நான் இன்னார்தான்ன்றது. ஸோ அதனுடைய ஒரு பகுதியா ராகுலும் அப்படி சொன்னாருன்னு எடுத்துக்கூடாது. வச்சுக்கோங்க. நான் அவர் ஏன் வெளிப்படுத்துறாருன்னு கேட்கலங்க. நீங்க யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்க யாருக்கு எதிராக அரசியல் நடத்துறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அது செய்யலங்கிற வேற விஷயம். யாருக்கு எதிராக அரசியல் நடத்துறதா சொல்றீங்க? உங்களுக்கு ஏன் வந்து ரஜினி வந்து சங்கியா தெரியாரு? கோயில் போனால தானே சங்கியா தெரியாரு. அதை வச்சுதானே கேள்வி கேட்குறீங்க. அப்ப நெத்தி நிறைய பட்ட போட்ட ராகுல் காந்தி என்ன சொல்ல போறீங்க? நான் பிராமணன் சொன்ன ராகுல் காந்தி என்ன சொல்ல போறீங்க? அவர் சங்கியா தெரியல உங்களுக்கு. சார், இப்ப ரஜினிகாந்தினுடைய எண்ணத்தை தான் அவர் மகள் பிரதிபலிச்சிருக்காங்க, அப்படி பார்க்கலாமா? ரஜினிகாந்தோட எண்ணத்தை தான் பிரதிபலிச்சிருக்காங்க, சரியான வார்த்தைகளை போடாம. திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்டார்ஸ் பண்றாரு. அவங்க சொன்னதை மறுக்கல. அவர் சொன்னா அவங்க சொல்ல வந்த வார்த்தை இன்னைக்கு ஏர்போர்ட்ல அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் சொன்ன வார்த்தை, அவங்க எங்க அப்பா ஆன்மீகவாதி, எல்லாருக்கும் பொதுவானவர், அதை சொல்ல வந்தாங்க. சங்கின்னு கெட்ட வார்த்தைன்னு எங்கேயும் சொல்லலன்னு. சங்கின்றது கெட்ட வார்த்தை இல்ல. ஆனா இவர் இந்த அரசியல் கருத்து கொண்டவர் அல்ல. ஆமா, ஒரு ஆர்எஸ்எஸ் வாதி அல்ல. அதான் உண்மை. அதான் சொல்லிருக்காங்க. சோ ரஜினி சாருடைய கருத்தை தான் அவங்களுடைய மகள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. வாட் ஷி செட் இஸ் ரைட். அது வந்து அவங்க அப்பாவுடைய ஒப்பீனியனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். அதுல குழப்பம் இல்லை. சொன்ன விதம் வந்து சரியா லேண்ட் ஆகல. இப்ப இதுல நிறைய பாஜக ஆதரவாளர்கள், ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள், அவங்களுக்காக பேசக்கூடிய நபர்களே ரஜினி குடும்பம் தன்னுடைய வேலையை காட்டிடுச்சு, அவங்க அரசியலுக்காக இல்ல படத்து ப்ரமோஷனுக்காக. பிஜேபியும் கிடையாது, பிஜேபிக்காக வேலை பார்க்கறவங்க கிடையாது, டிஎம்கேயும் கிடையாது. டிஎம்கே வேலை பொழுது போகாம சோசியல் மீடியாவில் உட்கார்ந்து இருக்கிறவங்க செய்யற வேலை. அவங்க ரஜினி சார் வந்து பேசினாலும் நியூஸ், பேசாட்டாலும் நியூஸ். ரஜினி சார்னா ஒரு டாபிக் தம்ப்நெயில் போட்டால் 1,00,000 வியூ போகும். அவ்வளோதான் பாயிண்ட். வேற ஒன்றுமே கிடையாது. அதனால நம்ம 4 வியூ வாங்கணும், 4 ஆள் கிளம்பி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரஜினி மேல நட்பும் கிடையாது, பிஜேபி மேல பகையும் கிடையாது, திமுக உடைக்கிறதும் கிடையாது.
அவங்களுக்கு சோசியல் மீடியால டேட்டா ஃப்ரீ, அவ்வளவுதான். இப்போ குருமூர்த்தி அவர்கள் துக்ளக் விழால பேசும்பொழுது அண்ணாமலையை முதலமைச்சர் கேண்டிடேட்டா ரஜினி யோசிச்சிருந்தாரு, சொல்லியிருந்தாருன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது இல்லைன்னு காட்டுறதுக்காக ஒரு வேளை இதை அது பேசிட்டாங்க. குருமூர்த்தி சார் தானே சொன்னார், ரஜினி சார் சொல்லலையே. அதை ஒரு மறுக்கவும் இல்லை இல்ல. நான் உங்களுக்கு 100 முறை நம்ம ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல இந்த விஷயம் சொல்லியிருக்கிறோம். நீங்க ஒண்ணு போகும்போது நான் பாண்டே சார் வந்து என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கேட்டான்னு சொல்லி போகும்போது சொல்லிட்டு போயிருவீங்க. பாண்டே சார் மறுக்கலேன்னு ஊர்ல சொன்னா நினைச்ச முடியும். சொன்னவர் பெரிய ஆள் இல்ல சார். நான் அவர் சின்ன ஆள் சொன்னேன்னா என்ன? நான் தேவேந்திரன் சின்ன ஆளா மதிக்கிறேன்னா என்ன? நீங்க போகும்போது உங்கள்ட்ட சேனல் இருக்கு சார், நீங்க போகும்போது பாண்டே சார் வந்து ஒவ்வொரு பேட்டி கேட்ட 1 லட்ச ரூபா வாங்குறான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்ப நான் வந்து பாண்டே மறுக்கவே இல்லையே, அப்ப தேவேந்திரன் மூலமாக சம்பாதிக்கிறார் பாண்டே, 4 ஆள் கிளம்பிட்டு நான் நினைச்சிட்டோம். நீங்க சொன்னா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ரஜினி சார் எதுக்கு ப்ரூவ் பண்ணும்? ரஜினி சார் சொன்னாதான் கணக்கு. ரஜினி சாருடைய மகள் சொன்னாங்க, நம்ம ஏத்துக்கணும். ரஜினி சார் அதை என்டார்ஸ் பண்றார், ஏத்துக்கணும். புரியுங்களா உங்களுக்கு? அது யாருப்பா? அது வந்து அவர் சொந்த கருத்துப்பான்னு சொல்ல, தலைவர் வந்து ஆமான்றார். அதாங்க. அப்ப குருமூர்த்தி சார் சொன்னா குருமூர்த்தி சார் தான் ப்ரூவ் பண்ணும். ஸோ அப்போ அதுக்கு கவுண்டரா ஒருவேளை அதுக்கு வந்து சமன்படுத்துறதுக்காக இந்த வாதத்தை இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு அது எங்க வந்துச்சு? இது சினிமா ஃபங்க்ஷன்ல எங்க வந்துச்சு? அதுக்கு என்ன சொல்லுவாங்க, லால் சலாம்ங்கிறது இஸ்லாத்தை முன்னிறுத்தக்கூடிய பெயர். அந்த பெயர்ங்கிற போது அவங்க என்ன சொல்றாங்க, பாரு சங்கியா இருந்தா எங்க அப்பா இந்த டைட்டில் நடிச்சிருப்பாரா, அவர் இந்த படத்துக்கு சம்மதிச்சிருப்பாரா? இது நடிக்கிறதே காரணமா உங்களுக்கு தெரியலையா? அவர் ஒரு முஸ்லீமா வர்றாரு, அவர் வந்து லால் சலாம்ங்கிற பெயர்ல வந்து வர்றாரு, அப்போ வந்து இதுவே தெரிய வேண்டாமான்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் நியூட்ரல்னு காட்டிக்கிறக்கா ட்ரை பண்ணி சொன்ன விஷயம். இது இன்னைக்கு வந்திருக்காரு, பாஷானே பேர் வச்சாரு எங்க தலைவர் அன்னைக்கு. அவர் படத்துல எவ்வளவு படங்கள் இஸ்லாமிய தோழரோட நண்பர் ஒண்ணு கொண்டா இருந்தது, எவ்வளவு படங்கள் இன்னைக்கு நேத்து கிடையாது. அது வந்து அவருடைய பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து இருக்கு. அவர் சார் அவரையும் விஜயகாந்த் சாரையும் நீங்க உங்களால் பிரிக்கவே முடியாது. நீங்க நினைச்சிட்டே இருக்க முடியாது. விஜயகாந்த் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் கட்ஸோட குல்லா போடாம நெத்தியில விபூதியோட போய் உட்கார்ந்துருப்பாரு ரம்ஜான் நோம்புல. அவர் இந்துவாவே போய் உட்கார்ந்துருப்பார். யாரா குல்லா போட்டா வாங்கிக்கிறாரு, ஆனா விபூதி அளிக்க மாட்டார். புரியுங்களா? நான் தான். இப்ராஹிம் ராவுத்தருக்கும் அவருக்குமான நட்பு வந்து உலகம் அறிஞ்சது. கட்சியில சிறுபான்மையின்னு ஒண்ணு வைக்காம சிறுபான்மை தோழரா இருந்தவர். சிறுபான்மையின்னு வச்சுதான் ஒரு தோழமை காட்டுங்கிற அவசியம். நான் சிறுபான்மையோட தோழர், அது இப்படி பிரிக்காதீங்க, சிறுபான்மையின் பிரிக்கிறது தான் தப்புன்னு நினைச்சவர். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சிந்தனைக்காரர். அவர் பக்கா ஹிந்து. அவர் போகாத கோயில் கிடையாது. ஆண்டாள் அழகர், எங்க ஊர் ஆண்டாள் கோயிலுக்கு அவர் 100 தடவை வந்திருக்காரு. அவங்க அம்மா பேர் ஆண்டாள், அவங்க அப்பா பேர் அழகர், ரெண்டுமே ஆண்டாள் அழகர். எங்க கள்ளழகர் கோயில் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அவருடைய கல்லூரிக்கு ஆண்டாள் அழகர் தான் பேர் வச்சார். பௌத்தறிவா வைக்கிறேன், கடவுள் மறுப்பு வைக்கிறேன், வேற பேர் வைக்கல. அதுல எந்த குழப்பமும் கிடையாது. அவர் சுத்தமான ஆன்மீகவாதி, சுத்தமான ஹிந்து ஆன்மீகவாதி. நெத்தியில இல்லாம வெளியில வரவே மாட்டார். அவரை நீங்க பார்த்து பால் நெத்தியா அவரை நீங்க பார்க்க முடியாது. அப்படின்னா வேர்த்து வடிஞ்சு அது அழிஞ்சிருக்குமே தவிர பால் நெத்தியா பார்க்க முடியாது. அவரையும் ரஜினிகாந்தையும் சுத்தமான ஹிந்துக்கள் அவர். அதற்காகவே நீங்க வந்து மற்ற மதங்கள் எதிராளர்கள் யாருமே நம்ம குழந்தை புள்ள கூட நம்பாது. எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தெரியும் இவ்வளவு நல்லவர் அப்படின்னு. எல்லா இஸ்லாமியர்களுக்கும் திரு விஜயகாந்த் எவ்வளவு பொருத்தமான, 2 பேரையுமே அவங்க மாத்தியே யோசிக்க மாட்டாங்க. சார் ஏன் அப்ப ரஜினி சங்கியா இல்ல, ஏன் சங்கியா இல்லைன்றத ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய இடம் இருக்கு. அவர் சொல்லவே இல்லையே. அவர் மகள் சொல்றாங்க, அதை என்டார்ஸ் பண்றாங்க. அவங்க திரும்பி சங்கிங்கிறது நீங்க யூஸ் பண்ற வார்த்தை, அவங்க பயன்படுத்த விரும்பின வார்த்தை பிஜேபி காரர் கிடையாதுங்கிறது தான். பிஜேபி காரர் கிடையாதுங்கிறது உண்மை தானே. அவர் எதுக்கு பிஜேபி காரரா இருக்கணும்? தமிழ்நாட்டில் எத்தனை பிஜேபி காரர்? தமிழ்நாடு எத்தனை நீங்க பெரிய கட்சி 2 கட்சிங்க, திமுக அதிமுக. இவங்க ஒரு 1.5 கோடி, இவங்க ஒரு 1.5 கோடி வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கோங்க. 3 கோடி போக மிச்சம் 3.25 கோடி வாக்காளர்களே இருக்கிறாங்களே. அப்ப டிஎம்கே இல்லாம ஏடிஎம்கே எல்லாம் பாதிக்கு மேல இருக்காங்களே. நான் உங்களுக்கு சொல்ற புரியுங்களா? 2 கோடி வச்சுக்கோங்க, 4 கோடி 2 கட்சி வச்சுக்கோங்க, மிச்சம் 2.25 கோடி வந்து 2 கட்சி இல்லாம இருக்காங்களே. அப்ப நான் கட்சி சார்பற்றவனா இருக்கக்கூடாதா? அதுதான் பெரும்பான்மை. நம்ம எப்பயுமே பார்த்திருக்கோம், போலிங்லயே நம்ம நல்ல போலிங்க 73ல இருந்து 75 தான் நல்ல போலிங்க. அப்ப போலிங்கே 25 போடலையே. புரியுங்களா? போலிங் இருக்கு. அப்ப அது இல்லாம மத்தவன் இருக்கானே. அப்ப இது என்னுடைய உரிமை. ஏன் அவர் சங்கியா இல்லைன்னா அவர் சங்கியா இல்ல, அதனால சங்கி இல்ல. இல்ல சார், கட்சி சார்பு இல்லைனாலும் சங்கிகள் இருக்காங்க. அவருக்கு முத்திரை குத்த ட்ரை பண்ணிட்டே தானே இருக்காங்க. அவருக்கு முத்திரை குத்த ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதை இல்லைன்னு அவர் சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். அவர் சொன்னாரு 10 ஒரு இதே மாதிரி ஆச்சரியமா சொன்னாரு, 10 கட்சி சேர்ந்து ஒரு கட்சி எதுக்குன்னு, எது பெரிய கட்சின்னாரு. இன்னும் 28 கட்சி ஆயிடுச்சு. 10 கட்சியில எதிர ஒரு கட்சியாவே இருக்குது. அந்த கட்சி எதுக்கு இன்னும் 28 கட்சி ஆயிடுச்சு. ஒரு கட்சி குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு நிதிஷ்குமார் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளவு போக போகுது? 27 கட்சி ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல இங்கேருந்து யாராவது ஒரு கட்சி குட்டி கட்சி எடுத்துட்டு அவரும் கூட்டத்தில் இருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரெல்லாம் சேர்க்காமலே வந்து பண்ணுவாங்க. திருமாவளவன் வந்து ஜவாஹர்ல வந்து எல்லாருமே இருக்கிறாங்கன்னு சொல்லி 28 கட்சி சொன்னாங்க. கடந்த மீட்டிங்ல அத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்களான்னு கேளுங்க. கூட்டணி எந்த மாதிரி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும், நான் என்ன சொல்றது? அப்ப இவர் வந்து ஒரு கட்சியை எடுத்து 15 கட்சி எடுத்தாங்கன்னா யாருப்பா பெரிய கட்சினா மோடி தான் பெரிய கட்சி, பிஜேபி தான் பெரிய கட்சின்னு சொல்றாரு. அப்போ உடனே இது ஒரு அனலைசிஸ் இல்ல சார். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடத்துக்கு ரஜினி வராருல்ல. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அவருடைய மகள் அவங்களுடைய படத்தை பத்தி சொல்றாங்க, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. சரி, அவங்க குடும்பத்தினர் கூட அவர் மகள் இப்படி எல்லாரும் சொல்றாங்களேன்றது வருத்தப்படுற இடத்துக்கு அது நீங்க எல்லாம் ட்ரை பண்றீங்க. அதனால ஒரு மகள் சின்ன பிள்ளை தானே, அதனால அவங்களுக்கு ரஜினி சார் இருக்கக்கூடிய அதே மாதிரி அவங்களை எதிர்பார்க்க முடியாது. எங்க அப்பா பிஜேபி கிடையாது, எங்க அப்பா சங்கி கிடையாது.
ஆமான்றார் ரஜினி சார். ஆமா, ரஜினி சார் வந்து ஆமா நான் பிஜேபி தான், என் பொண்ணு தெரியாம சொல்லிருச்சுன்னு சொல்லலையே. இல்ல விளக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. ஆமா, நான் இன்னார் விளக்குனா இல்லை. தப்பு இல்ல. நீங்க விளக்கம் சொல்லணும். இப்பதான் வந்து குருமூர்த்தி சார் சொன்னதுக்கு ரஜினி சார் மறுக்கலன்னு சொல்லுவீங்க. மறுத்தா விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ரிட்டாரிக்கா இப்படிக்கா அப்படி போட்டா தோசையை புரட்டி புரட்டி போடணும், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துடாதான்னு பார்க்கணும். அதுக்கு அவன் சொல்லணும். அவங்களுக்கு தோணுனா பேசுறாங்க, தோணலைன்னா பேசல. இதுக்கு நீங்க ஏன் பேசுனீங்கன்னு கேட்க முடியாது, இதுக்கு நீங்க ஏன் பேசலன்னு கேட்க முடியாது. பேசுனதுக்கான பொருள் நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஆனா சார் பொதுவா தமிழ்நாட்டுல ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. சவுத் இந்தியாலே, ஏன்னா சந்திரசேகர் மகளும் ஒரு இதுல பேசியிருந்தாங்க. இங்க வந்து ஹிந்துக்கள்லாம் இருக்கோம், நாங்க வந்து பிராக்டிசிங் இந்துக்கள், பொலிட்டிக்கல் ஹிந்துக்கள் கிடையாது அப்படின்னு ஒரு வாதத்தை எப்பயுமே முன்வைக்கிறாங்க. நாங்க ஹிந்துவா இருக்கிறதுனாலே நாங்க சங்கி எல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ அதை இவரும் காட்டுறாரோ? தமிழ்நாட்டை பொறுத்தளவு இங்க சங்கி அரசியல் அல்லது RSS அரசியல், பாஜக அரசியல் எடுபடாது, அதை காட்டுறதுக்காக அல்லது அது ஒரு உதாரணமா இதுவும் இருக்குன்றதுக்காக இப்படி ஒரு விஷயம் வந்து முதல் ஸ்டேட்மெண்ட் வேற, ரெண்டாவது உங்களுடைய நீங்க ஆசைப்பட்டு நீங்க கொடுக்குற இன்டர்பிரேஷன் வேற. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஹிந்துக்கள் எல்லோரும் பிஜேபி காரர்கள் கிடையாது. அப்சல்யூட்லி ரைட். நான் ஒரு ஸ்டான்ச் ஹிந்து, எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. நான் ஒரு தீவிரமான ஹிந்து, எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அதனாலே நான் ஒரு கட்சி சார்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் பிஜேபியில் ஒரு ஹிந்துவா இருக்கணும்னா அப்போ நீங்கள் RSS இருப்பீங்களா, பிஜேபியில் இருப்பீங்களா, விஸ்வ இந்து பரிஷத்தில் இருப்பீங்களா, இந்து மண்ணில் இருப்பீங்களா, இந்து மக்கள் கட்சியில் இருப்பீங்களா? எல்லாமே இந்துக்களுக்காக போராடக்கூடிய கட்சிகள். எந்த கட்சியில் இருப்பீங்க? அப்போ நீங்கள் இந்துன்னா இத்தனை கட்சியில நீங்கள் மெம்பர் ஆட்டோமேட்டிக்காக மெம்பர்ஷிப் 5 கட்சி கொடுத்துருவீங்களா? இந்துவா இருக்கணும்னா ஒரு கட்சி சார்ந்தா இருக்கணும் அவசியமே கிடையாது. அதில் எந்த குழப்பமும் இல்லை. அப்போ தமிழராக இருந்தால் நாம் தமிழர் கட்சியில் போயிருவீங்களா? நாம் தமிழர் போட்டார். அப்போ நாம் தமிழர்ல யார் யாரும் இல்லையா, தமிழர் கிடையாதா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் யாரெல்லாம் மெம்பர் இல்லையா, அப்போ திராவிடர்கள் கிடையாதா? அப்போ அவங்களே ஒத்துக்கிற மெம்பர் 1.5 கோடி. அது எப்படி ஜெயிக்கிறாங்க? அப்ப திராவிடர்கள் இல்லாதவங்களும் கொடுக்குறாங்க, திராவிடர்களும் கொடுக்குறாங்க. அப்படிதானே கணக்கு. அப்ப என்ன சிம்பிள் உங்களுக்கு? இது ஃபர்ஸ்ட் பார்ட். இந்துக்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்து இல்லை. ஆமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுல நீங்க ஆசைப்பட்டு அடுத்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாருங்க, அதனால இதெல்லாம் எடுபடாது பாத்தீங்களா? அப்படிதானே? இல்ல, அப்படி ஒரு வாதம் இப்பயும் வைக்கிறாங்க. நான் 100 முறை சொல்லிட்டேன், 101 முறை திரும்புகளுங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வரப்போது நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. முதலமைச்சராக சோ பதவி ஏற்றார், நீங்க உங்க வாயால சொல்ல போறீங்க. அன்னைக்கு வந்து பேட்டி கேட்க போறீங்க, சார் நீங்க சொன்ன மாதிரியே பதவி ஏற்றாருன்னு சொல்றீங்க. ஆமாங்க சொல்லுங்க. ஒருத்தர் இப்ப சங்கின்னு சொல்லிட்டா அவங்களுடைய குடும்பத்துல இருந்தோ அல்லது அவரோ இல்ல நான் சங்கி இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு வராங்கன்னா அப்ப அந்த அரசியல் இங்க செட் ஆகலைன்னு பொருள் வந்துருது இல்ல? ஒரு 2 கேள்விக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன், திருப்பி பாத்துங்க. அதை கட் பண்ணி திருப்பி போட்டாலும் சரி, இல்லாட்டி திருப்பி புதுசா வேற ஒரு பதில் அதே பதில். அவங்க ரஜினியோடைய மகள் ஒரு பேச்சுக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி உடைய செயல் எடுபடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா எடுபடாம போயிருமா? ரஜினி பொண்ணே சொல்லிட்டாங்க, அப்ப பிஜேபி அவங்க ஓப்பனா அப்படியே சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு அடுத்த ஒரு ஃபர்தர் ஸ்டேட்மெண்டா எங்க அப்பா சங்கி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல சங்கிகளுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பேச்சு அப்படியே சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. உடனே தமிழ்நாட்டுல பிஜேபி வரவே வராதா? அவங்க ஒரு ஓட்டு தானே சார், அவங்க ஒரு ஓட்டு கிடைக்கும். மனநிலை எதை காட்டுது? இங்க சங்கி எதிரான மனநிலை தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு ஆதரவான மனநிலை என்ன இருக்கு? நேற்று உங்களோட கருத்துக்களை போட்டுக்கோ, இன்னைக்கு உங்களுக்கு கருத்துக்களை போட்டுக்கோ. நீங்க நாளை கழிச்சு தேர்தல் ரிசல்ட்டை பாருங்க. உங்களுக்கு பிஜேபி ஃபாஸ்ட் ஃபேஸ் க்ரோயிங் மோட். அது வந்து கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, அரசியல்ல வந்து தெளிவில்லாதவங்க கூட அதை ஏத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி தெரிஞ்ச நிதர்சன உண்மை அது. இல்லைன்னா இதுல விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் என்ன சார் பேசியிருக்கீங்க? பிஜேபி தவிர இளைஞரை மாநாட்டில் என்ன சார் பேசியிருக்கீங்க? பிஜேபி தவிர. அடுத்து அந்த எலெக்ஷன் தான் வருது, பாஜக தான். பிஜேபி இந்துக்களுக்கு எதிரி என்பதை நிரூபிப்போம். இந்துக்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் பேசுறீங்க? அவங்களை எதிர்த்து தானே அரசியல் செய்யறாங்க. அவ்வளவுதான். இந்தியால நான் ஒரு ஆளா இருக்க போய் தானே சார் எதிர்க்கிறீங்க? தேசிய அரசியல் அவங்க தானே சார் நம்பர் 1. தமிழ்நாட்டு அரசியலும் அவங்க தான். நீங்க தேசிய அரசியல் தமிழ்நாட்டுக்கு தெற்க போய் பண்ண, வடக்க போய் பண்ண வேண்டியதானே? தமிழ்நாட்டுக்கு பண்றீங்க. தமிழ்நாட்டுல அந்த கட்சி இல்லவே இல்லையே. இல்ல, நம்ம செதறிடக்கூடாது, ஒருங்கிணைந்து. அப்ப கவலை இருக்குல்ல, செதறிடுவோம், வளர்ந்துருவாங்க, அந்த கவலை இருக்குல்ல. எதுக்கு நீங்க பங்காளின்னு அதிமுக எதுக்கு சொல்லுது திமுக எங்க பங்காளின்னு? என்ன சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்க ரெண்டும் எதிர் குரூப் தானே. நாங்களும் நம்ம ரெண்டு பங்காளி மாப்பிள்ளை எதுக்கு சொல்றீங்க? எதுக்கு டைப்? அதை யோசிங்க. அப்ப பிஜேபி தனியா நிக்குதுல, பிஜேபி வளர போய் தானே திருமாவளவன் அவர்கள் அப்படி சொல்றாரு, விடாம பிரச்சாரம் பண்றாரு. எதுக்கு சொல்றாரு? இல்லாத ஒரு கட்சிக்கு எதுக்கு பிரச்சாரம் பண்றீங்க? ஜோ பைடனுக்கு எதிராக இங்க பிரச்சாரம் பண்ணுவீங்களா சார்? பதில் சொல்லுங்க. ஆமா, பண்ண முடியாதுல்ல. ஏன்? ஜோ பைடன் வந்து irrelevant. இவ்வளவுதானே பாயிண்ட். நோ பார்ட்டி நோ பர்சன். அதானே சார்? ஆமா இல்லன்னு சொல்லுங்க சார். அவ்வளவு அது கூட பயப்படுவீங்களா? இல்ல சார், அதை சொல்லுங்க. ஜோ பைடனுக்கு பேச மாட்டீங்க, சந்திரபாபு நாயுடு பேச மாட்டீங்கல்ல. ஜோ பைடன் விட்டுருங்க, சம்பந்தம் இல்லாம. சந்திரபாபு நாயுடு ஒளிய சந்திரபாபு வளர விட மாட்டோம் சொல்ல மாட்டீங்கல்ல. இல்ல சார், அதை விட்டுருங்க. ரெட்டிக்கு எதிராக பேசுவீங்களா நீங்க? ஏதாவது ஜெகன்மோகன் ரெட்டி ஒளிக பேசுவீங்களா? நான் காங்கிரஸ் பத்தி பேசல, பிஜேபி. ஜெகன்மோகன் ஏன் பேச மாட்டீங்க? ஜெகன்மோகன் ரெட்டி ஒளிகன்னு ஏன் பேச மாட்டீங்க சார்? ஊராட்சியிலே பக்கத்து ஊராட்சிக்கு எதிரான தமிழ்நாட்டுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சம்பந்தம் இல்ல, அதனால பேச மாட்டீங்க. ஏன் பிஜேபி பத்தி பேசுறீங்க?
அண்ணாமலை கண்ணில் வரலூட்டு ஆட்டுறாரு, சுத்தி அடிக்கிறாரு 360 டிகிரி. இல்ல சார், அதை நீங்க பேசி எம்பிக்கு ஆகணும். மோடி நரேந்திர மோடி இன்ஃபுளுன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆகுது. அவர் போற இடம் பூரா தமிழ்நாடு சொல்லி பேசிட்டே இருக்கிறாரு. அது பூரா இங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணது உங்களுக்கு தெரியும். நீங்க அரசியல்ல பழந்துன்னு கொட்ட போட்ட தலைவர்கள் உங்களுக்கு தெரியும். அதனால கவலையில விடுதலை சிறுத்தைகள் மாநாடா பிஜேபிக்கு எதிர்ப்பு, இளைஞரணி திமுக மாநாடா பிஜேபிக்கு எதிர்ப்பு, அவ்வளவுதான். இப்படி ஒரு இம்பாக்ட் இருக்குன்னா சங்கின்னு ஒண்ணு ஏன் பதறி அவங்க மறுக்க வேண்டிய நிலைமை வரும்? 32வது ஒரு கேள்வி கேட்டாலும் அதானே சார். அவங்க வந்து சங்கி இல்லைன்னா நாட்டுக்கு என்ன சார் நட்டம்? இப்ப அவங்க சங்கியா இல்லாம இருந்துட்டு போட்டோம். அவங்க ஒருவரி நான் தான் உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்க்கு போயிட்டேன். அவங்க சங்கி தமிழ்நாட்டுல வேலை இல்லைன்னு சொன்னா கூட எனக்கு கவலை இல்லைன்ற சார். 90-99% இங்க சங்கி எதிர் மனநிலை இல்லைன்னா ஒருத்தங்க ஏன் அப்படி பேச போறாங்க சார்? மனநிலை இருக்குங்கிறக்காக சொல்லணுமா சார்? எனக்கு ஒன்றும் புரியல சார். எனக்கு நாளைக்கு நாம் தமிழர் வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருச்சு, அப்ப நான் நாம் தமிழர் கட்சின்னு அவர் சொல்லணுமா? என்ன எனக்கு புரியவே இல்லை. அவர் ஏன் சொல்லல, நாம் தமிழர் ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னீங்களா? என்ன எனக்கு ஆட்சிக்கு வந்தா சொல்லணும், ஆட்சியில சொல்லணும். அவங்களுக்கு விருப்பம் சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு கிளாரிஃபை பண்றது நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போர்ட்ரே பண்ண பாக்குறீங்க. அப்படி கிடையாது, அவ்வளவுதான் பாயிண்ட். சார் 96 தேர்தல்லையே ஒரு அதிமுகவுக்கு எதிர் மனநிலையை ரஜினிகாந்த் வெளிப்படுத்துறாரு. நேரடியாக அதிமுக ஆட்சியை விமர்சிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு பார்வையை அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. அது சிம்பாலிக்காவோ ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ தேர்தல் வரப்போகுது, இன்னும் 2-3 மாசத்துல தேர்தல் நடக்க போகுது. இப்போ அப்பா வந்து சங்கி இல்லைன்னு மகள் மூலமா சொல்றாங்க. அதை ரஜினி என்ட்ரோஸ் பண்றாருன்னா அது என்ன சமிஞ்சையை கொடுக்குது? ஏன்னா ரஜினிகாந்த் ஒவ்வொரு தேர்தலையும் சமிஞ்சையை கொடுத்தவர். அப்ப இப்ப என்ன சமிஞ்சையை கொடுக்குறாரு? சமிஞ்சையை கொடுக்குறாரு. சமிஞ்சை வந்து அவர் கொடுக்கவே இல்லை. அவர் வந்து சமிஞ்சை கொடுத்தது வந்து லால் சலாம் படம் நல்லா ஓடணுங்கிறக்கா, வேற எந்த சமிஞ்சையும் கிடையாது. பட ப்ரமோஷனுக்காக தான். அவங்க கொடுக்குற சில படம் நல்லா ஓடணுங்கிறது அவங்க விருப்பம், அவ்வளவுதான். இதுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நீங்க சங்கின்னு சொன்னா படம் ஓடிட போதா, சங்கி இல்லைன்னா படம் ஓடிட போதா? படம் நல்லா தான் படம் நல்லா போகுது. ரஜினி சாருடைய படம் ஓடாம போனது இல்லையா? லிங்கா ஓடிச்சா, கோச்சடையான் ஓடிச்சா? ரஜினி சார் படம் ஓடாம இருந்தது இல்லையா? அப்ப வந்து ரஜினி சாரா இருந்தாலும் மக்களுக்கு படம் நல்லா தான் பார்ப்பாங்க. கரெக்ட் சார், அவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப வந்து லால் சலாமா இதுவாங்கிற மேட்டர்ல பாஷா ஓடிச்சே, சூப்பரா ஓடிச்சு. எப்படி ஓடிச்சு? ரெக்கார்ட் பிரேக். அப்ப பாஷா ஆச்சே, முஸ்லீம் பேராச்சு, அது இல்ல. அருணாச்சலமா, அண்ணாமலையா, பாஷாவான்னு பார்க்க மாட்டாங்க. தலைவர் படம் நல்லா இருக்கா? கரெக்ட் சார், இவ்வளவுதான் பாயிண்ட். தேர்தல் காலத்துல ரஜினிகாந்த் குடும்பத்துல இருந்து அல்லது ரஜினிகாந்த் ஒரு சமிஞ்சையை கொடுப்பாங்க. இப்போ ஒரு சமிஞ்சை வருது, நாங்க சங்கி எதிர், நாங்க சங்கி இல்லை அப்படின்னு. இது ஒரு சமிஞ்சை இல்லை, இது வந்து அவங்களுடைய பேச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு இருக்கு எந்த பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. பொலிட்டிக்கல் மோட்டிவ் கிடையாதுங்கிறது வேற, பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸே கிடையாது நான் சொல்றேன். ரஜினி சார் சொன்னா வேற, அவங்க சொன்னா வேற. ரஜினி சார் வந்து தப்பான வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவர் இல்லை. 99.4% அவர் சரியான வார்த்தையாக பயன்படுத்தி, அவர் வந்து மிஸ்பெல் பண்ணிட்டாருன்னு ஒன்று பார்த்ததே கிடையாது. அதே கிளாரிட்டி நீங்கள் அவங்களோட டாக்டர் எதிர்பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் ஏன்னா ரஜினி சார் வந்து பப்ளிக் லைஃப்ல நிறைய இருக்கிறாரு, பப்ளிக் மீட்டிங்ல நிறைய பேசியிருக்கிறாரு. அவங்க அப்படிலாம் கிடையாது. சினிமா உண்டு, நம்ம உண்டு, அவங்களும் பொது வாழ்க்கையில நிறைய ஈடுபடுறாங்க. அவங்க வந்து பிரபலம் எல்லாம் பேச தெரியுங்கிற அவசியம் கிடையாது. திரு சீமான் பேசுற மாதிரி வாசன் பேசுவாரா? அவருக்கு முன்னாடி இருந்து அவர் இருக்காரு, அவர் பேசணும்ல. வாசன் வேற மாதிரி பேசுவார். படம் எடுக்கிறாங்க, ஒரு இயக்குனரா இருக்காங்க, ஒரு பொலிட்டிக்கல் மூவியா எடுக்கிற அளவுக்கு அவங்க. அது பொலிட்டிக்கல் மூவியான்னு பார்த்த பிறகு சொல்லு. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அது ஒரு பொலிட்டிக்கல் மூவி. கற்பனைக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு தெரியாது, நான் கற்பனைக்கு போக மாட்டேன். வந்த பிறகு திரும்ப அதையும் பேசுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை. ஸோ அப்போ அவங்க கிட்ட இருந்து வந்ததுனால அதை நம்ம பெருசா மோட்டிவும் கிடையாது, இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டேன். நான் ஒரு கேள்வி உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் சார்? இம்பார்ட்டன்ஸ் இல்ல, மோட்டிவ் இல்ல. இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்? என்ன சூப்பர் ஸ்டார் இல்ல சார்? சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு சூப்பர் ஸ்டார் என்டோர்ஸ் பண்றாரு. சூப்பர் ஸ்டார் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அதுல மறுக்கல. ஆமா, அவர் உண்மையை தானே. இல்ல சார், அப்ப என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்? இம்பார்ட்டன்ஸ் இல்லாத விஷயம் எந்த இம்பாக்டும் ஏற்படுத்தாது. அது குழந்தைக்கு தெரியும். அதுல நீங்க அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும், என்ன விளைவை ஏற்படுத்தும், என்ன சமிஞ்சையை கொடுக்கும், நீங்க என்ன கேட்டாலும் அது வந்து கிடையாது. அதுல வந்து அது குழப்பமே கிடையாது. அது வந்து இட் வில் நாட் கிரியேட் எனி இம்பாக்ட். அது வந்து சினிமால அவங்க சொன்ன ஒரு சாதாரணமான ஸ்டேட்மெண்ட். she wanted to explain, she did with a not appropriate word. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளவு. அதுக்கு மேல நாங்க நன்றி சார், உங்களுடைய நீங்க பார்த்து நன்றி. பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ்.